சகோதரர்களே, 4 வருஷமாக டெல்லி பக்கமே போகாதவர் நேற்றைக்கு டெல்லி போயிருக்கிறாரு, வரவேற்கத்தக்கது. இதை 4 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்தா நீ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான நிதிகளை பெற்று தமிழ்நாட்டினுடைய தேவைக்கான திட்டங்களை பெற்றிருந்தா இன்னும் தமிழ்நாடு வேகமாக முன்னேறி இருக்கும். இப்போ போய் கடைசி நேரத்தில் ஆட்சி முடிகிற நேரத்தில் நாங்கள் அவர் அரசியலுக்காக அங்கே போயிருக்கிறதாக தான் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இதை 4 வருடமாக சின்னதுக்கெல்லாம் கூட நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், சின்ன விஷயத்தை கூட அது அரசியலாக ஆக்கினார்கள். கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றியோ தமிழ்நாட்டினுடைய மேம்பாடை பற்றியோ கொஞ்சம் கூட அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் தான் இங்கே நடந்தது. ஒரு சின்ன உதாரணம், ஃபாக்ஸ்கான் நிறுவனம் இங்கே வர வேண்டிய நிறுவனம். ஆனால் அந்த நிறுவனம் இங்கே வராமல் இப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு போயிருக்கிறது. அப்போது இவர்களுடைய செயல் திறனற்ற தன்மையினால் இவர்கள் சரியான முதலீடுகளை கொண்டு வர தவறியதனால் சரியான நிறுவனங்களுக்கு அவர்கள் அந்த ஊக்கமளிப்பு கொடுக்காதனால பல நிறுவனங்கள் தமிழகத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு போகிறதுனால தமிழ்நாட்டினுடைய வருமானம் போச்சு, தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்கின்ற வேலைவாய்ப்புகள் போகுது. இந்த அரசாங்கம் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி சென்று கொண்டு போய் சேர்த்திருக்கிறார்கள் என்பது தான் நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சொல்ல வேண்டியது.